வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 10 கேமரா. நம்ம ஃபோட்டோ எடுக்கிற கேமரா பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். नया कैमरा चाचा लाए, दरवाजे से ही चिल्लाए, कहाँ गया जल्दी आ छोटू, बैठ यहाँ खींचूंगा फोटो. नया कैमरा ना न्यू कैमरा, சாச்சானா அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கேமரா வாங்கிட்டு வந்திருக்காங்க. தர்வாஜேனா டோரு, சில்லாயேனா ஷவுட்டட். அதாவது டோர் கிட்ட வரும்போதே வந்து அவர் ஷவுட் பண்ணி அந்த பையனை வந்து கூப்பிட்றாரு. கஹாங்கயா எங்கே இருக்க, ஜல்தி ஆ சோட்டு சீக்கிரம் வா சோட்டுன்னு சொல்லி டோர் கிட்ட வரும்போதே அங்கிள் வந்து சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. பைட்டியஹா இங்கே உட்காரு, கீச்சுங்கா ஃபோட்டோ இங்கே உட்காரு, நான் ஒன்று வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. Uncle brought a new camera, shouted right from the door. Where did you go, Chotu? Come quickly. Sit here. I will take your photo. मैं बोला यह क्या है चक्कर चिप हुआ, क्या इसमें पेंटर चित्र बना बिल्कुल वैसा, मोटा पतला जो है जैसा. நான் வந்து கேட்டேன். மே போலானா ஐ ஆஸ்க், நான் வந்து கேட்குறேன். ஐ செட் யஹ் கியா ஹே இது என்ன, சக்கர் சக்கர்னா ட்ரிக், இது என்ன ட்ரிக்கு, சிப்பா ஹுவா இஸ்மே கியா, சிப்பா ஹுவா கியா இஸ்மே பெயிண்டர், பெயிண்டர்னு வந்து இதுக்குள்ளே வந்து சிப்பா ஹுவா ஹைட் ஆயிருக்காங்களா ஒளிஞ்சிருக்காங்களான்னு சொல்லி நான் வந்து கேட்டேன். சித்திர பனாத்தா பில்குல் வைசா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி தராங்களே, இதுக்குள்ளே பெயிண்டர் என்ன ஒளிஞ்சிருக்காங்களா. மோட்டா பத்தலா ஜோஹே ஜைசா, நம்ம தின்னாவோ இல்லை மோட்டானா ஃபேட்டு, பத்தலானா தின்னு, குண்டா ஒல்லியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெயிண்ட் பண்ணி தராங்களே, இதுக்குள்ளே பெயிண்டர் ஒளிஞ்சிருக்காங்களா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஐ செட் வாட் இஸ் த ட்ரிக், வாட் பெயிண்டர் இஸ் ஹிடன் இன்சைட் திஸ், I make a picture exactly, sorry, it make the picture exactly, fat thin just as it is. हंसकर बोले चाचा छोटू, वही रहा बुद्धू का बुद्धू है, प्रकाश छाया का खेल, खेल बना उसी से सुंदर मेल. ஹன்ஸ்கர்னா ஸ்மைல் பண்ணிட்டு சிரிச்சிட்டே வந்து அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, சோட்டு நீ வந்துட்டு இன்னும் சில்லியாகவே, புத்துனா ஃபூலிஷ்னு சொல்லலாம், இங்கே வந்து சில்லின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து இன்னும் சில்லியாகவே இருக்க, சைல்டிஷாகவே வந்து இருக்க. ஹே இது வந்துட்டு பிரகாஷ்னா லைட்டு, சாயானா ஷேடோ, லைட்டுக்கும் ஷேடோவுக்கும் நடக்கிற ஒரு கேள் விளையாட்டு மாதிரி தான் இது. அதுதான் வந்து சுந்தர் பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷனில் வந்து நமக்கு பிக்சர் வந்து மேக் பண்ணி தருது. மேல்னா காம்பினேஷன், சுந்தர்னா பியூட்டிஃபுல் காம்பினேஷனில் நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி தருதுன்னு சொல்கிறாங்க. Uncle laughed and said, Chotu, you are still childish. It is the play of light and shadow. A beautiful combination is made from that itself. कागज पर आ जाता रूप, मन कह उड़ता, क्या ही खूब फूलों की सुंदर फुलवारी, हंसी किल किल क्यारी क्यारी. காகஜ் பர் ஜாத்தா ரூப், அதாவது காகஜில் வந்துட்டு, காகஜ்னா என்னென்னா பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து அப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஜாத்தா ரூப்னா அந்த இமேஜ் வந்து அப்பியர் ஆகுது. மண் கஹா உடுத்தா, நம்ம மைண்ட் வந்து எப்படின்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும், ரொம்ப கூப்னு ஒண்டர்ஃபுல்லாக வந்து அந்த இமேஜை பார்க்கும்போது நமக்கு மனசு வந்து ஃபில் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னென்னலாம் ஃபோட்டோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ், கார்டனில் இருக்க ஃப்ளவர்ஸ், அப்புறம் ஃப்ளவர் பெட்ஸ், அப்புறம் பூத்துக்குள்ளுங்கிற அந்த எல்லாத்தையுமே, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபூலோங்னா ஃப்ளவர்ஸு, ஃபுல்வாரினா ஃப்ளவர் பெட், ஹன்சி கில்னா பூத்துக்குள்ளுங்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பூத்துக்குள்ளுங்கிற ஃப்ளவர் பெட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. The image appear on the paper, the heart exclaim, how beautiful, a beautiful flower garden of the flower, beds upon the bed are laughing and blooming. कोयल कौवा गौरैया दादी अम्मा बड़के भैया, क्लिक करते ही खींच आएंगे, अपनी चाँद दिखा जाएंगे.
கோயல்னா குக்கு பேர்ட், கவ்வானா க்ரோ, கௌரையானா ஸ்பாரோ, தாதினா பாட்டி, அம்மானா மதர், படுக்கே பையானா எல்டர் பிரதர். இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரு கிளிக் பண்ணாலே என்ன ஆகும்னா அவங்களுடைய இமேஜ் வந்து இதில் பிரிண்ட் ஆகும் சொல்லி சொல்கிறாங்க. குக்கு, க்ரோ, ஸ்பாரோ, கிராண்ட்மதர், மதர், எல்டர் பிரதர். With just a click they get captured and shadow their own image. कोटा करा जहाँ भी जैसा चित्र आएगा बिल्कुल वैसा, चाके कह लो इसको नकली मात करेगा लेकिन असली, जैसे शक्ल खूब बखूब चित्र समझ इसको अपना मित्र. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாவோ இல்லை ட்ரூவாவோ இருக்கலாம். அந்த பிக்சர் வந்து ஃபால்ஸாகவும் இருக்கலாம் இல்லை ட்ரூவாகவும் இருக்கலாம். அது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி த சேம், நம்மளை மாதிரி நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூ மே கால் ஜஸ்ட் த ஃபேஸ் லைக், அதாவது நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அதுலேயும் வந்துட்டு பிக்சர்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் வந்து சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா சமஜ் இஸ்கோ, இதை வந்து நீ என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அப்பனா மித்ர, நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷோட்டுக்கு வந்து அங்கிள் வந்து சொல்கிறாரு. ஃபால்ஸ் ஆர் ட்ரூ வேர் எவர் இட் மே பி, த பிக்சர் கம்ஸ் அவுட் எக்ஸாக்ட்லி த சேம். ஹூ யூ மே கால் ஜஸ்ட் த ஃபேஸ் எ ப்ரிசிஸ் பிக்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் யுவர் ஃப்ரெண்டு. அந்த பிக்சர் வந்து உன்னோட ஃப்ரெண்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் நமக்கு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் மனு. இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.